நான் கேட்டேன், என்னம்மா அதாவது எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் எனக்கு ஆர்கானிக்னா புரியாத மாதிரியும் கேட்குறேன். அந்த அம்மா அவங்க பதில் என்ன வரும்னு சொல்லி. ஏம்மா எங்களுக்கு பொறுத்தவரையிலும் ரெண்டுமே கத்திரிக்காய் தான். பிரிஞ்சால் இதுவும் பிரிஞ்சால் அதுவும் பிரிஞ்சால். அது எதுக்காக போய் 50 ரூபா வச்சு கொடுத்து வாங்கணும்? இதே வாங்கி சாப்பிடலாமே இல்லை. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, we are spending for food, we are spending for doctors and medicines. நாங்கள் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறோம், நீ டாக்டருக்கும் மருந்துக்கும் செலவு பண்ணிட்டு தெரியுற. ஒரே வார்த்தை. போன உடனே விலை எச்சுன்னா நம்ம அவாய்டு பண்ணுறோம் இல்லைங்களா? பட் உண்மையிலேயே அது ஆர்கானிக்காக இருந்தால் நீங்கள் எச்சு கொடுத்தா தப்பு இல்லை. நாளைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் கிடையாது. டாக்டர்கிட்ட நீங்கள் போக வேண்டி வராது. நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன செலவு? செலவுக்காக நான் சொல்கிறீங்க, செலவுக்காக சொல்லுவேன். ஆரோக்கியம் கெட்டாலே உங்களுடைய திறமை குறையுது இல்லையா? நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுடைய திறமை குறையும், உங்களுடைய முன்னேற்றம் தடைப்படும். எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் மட்டும் சஃபர் ஆகிறதில்ல, அவங்களையும் கஷ்டப்படுத்துகிறீங்க. ஸோ இது எல்லாம் எண்ணி பார்த்தோம்னா நம்ம எந்த செயல் செய்கிறதுனாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஆரோக்கியத்துக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா, ஏதாவது தவறு இருக்குதா, அது என்ன தான் நம்ம முடிவெடுக்கணும், செய்யலாமா வேண்டாமா. Any more doubts? இதுதான் சந்தேகம் இருக்கும்போது இருக்குது. தூக்கம் வருதா? பிரதமனுக்கு ஏதாவது கேட்கணுமா? பிரதமன் தாத்தாட்ட சார், அப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் சார்? அப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பீங்க? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன ஃப்ரூட் கொடுக்கலாம்? ஃப்ரூட்ஸுங்களா? அது லோக்கல் ஃப்ரூட்ஸ். இங்கே என்ன விளையுதோ அதுதான் சுற்றளவில் பார்த்துக்கிடுங்க. என்ன என்ன சொல்கிறது, நியூட்ரியன்ட் வேல்யூ அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் அது கொடுக்குங்க அவசியம் இல்லை. சரிங்களா? நான் டாக்டர் கு சிவராமன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு நெல்லிக்காயில் 3 ஆப்பிளில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் இருக்குது ஒரே ஒரு நெல்லிக்காயில். கொய்யாக்காயில் எடுத்துட்டிங்கன்னா 10 ஆப்பிள் இருக்கிறது இருக்குது கொய்யாக்காய். நம்ம என்ன கொய்யாக்காய் சான்னு அது பெரிய இதாகவே மதிக்கிறது இல்லை. வெளியிருந்து வந்தால் தான் பெரிய ஆப்பிள். ஸோ நம்மளுடைய இங்கே எல்லாம் அவைலபிள். அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்தந்த இடத்துல என்ன தேவையோ அதை தான் இயற்கை விளைவிக்கும். அதனால் இங்கே உள்ளதில் நியூட்ரியன்ட் எந்த நியூட்ரியன்ட்னாலும் நமக்கு டிசீஸ் வந்ததோ, ஏதாவது அந்த நியூட்ரியன்ட் கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்திருக்கு. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன சாப்பிடணும், அந்த நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட் எது. சார், இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே லைன் டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு இதாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்க கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வந்து எல்லாமே டேட்ஸை வந்து ரொம்ப வந்து ப்ரொபகேட் பண்ணுறாங்க. அதில் வந்து அயன் கால்சியம் ஜாஸ்தி இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து அது கொடுக்கணும் அப்படிங்கிறது. பட் இட்ஸ் நாட் அன் இந்தியன் ப்ராடக்ட், ரைட் சார்? இல்லை, அப்போ அதை வந்து நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? இல்லை அப்படின்னு அப்புறம் இங்கே லோக்கலில் வந்து நமக்கு அந்த அயன் சத்து இருக்கிற ஐட்டமே இல்லைன்னு அர்த்தங்களா? அதுதான் கேட்குறேன் நான். அதான் சாரி, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் இங்கே இருக்குது அது தெரிஞ்சு சார். இல்லை சார், நான் கேட்குறது அந்த டேட்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ரூட், அயன் அண்ட் கால்சியம் அயன் இருக்கிற ஒரு ஃப்ரூட் கேட்குறேன். ஃப்ரூட்ஸ் என்னன்னு கேட்குறீங்க? அதான் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் இருக்குது, இட்ஸ் அவைலபிள். அதான் எனக்கு உறுதியாக தெரியும். என்ன அப்படியே நான் சொன்ன மாதிரி 10 ஆப்பிளுக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் 10 டேட்ஸுக்கு பதிலாக இங்கே ஏதாவது ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, நிலக்கடலை ஒன்று போடுங்க. கிரவுண்ட் நட்டில் இல்லாத நியூட்ரியன்ட்டே இல்லை, அவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குங்க. நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். பட் அந்த நியூட்ரியன்ட்டு அதிகமாக உள்ள ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம சாப்பிட்டா போதும். இல்லாத ஐட்டம் நிச்சயமே இல்லைங்க. நேச்சர் வந்து அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்தா அயன் கண்டென்ட் கிடைக்கும், அங்கே உள்ளவங்களுக்கு என்ன கொடுத்தா கிடைக்கும், அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வெரைட்டிஸில் தான் நம்ம ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு வராங்க. இப்போ நம்ம டாக்டர்ஸ் கிட்டே போனால் கூட அவங்க வந்து ட்ரை நட்ஸ் சொல்கிறாங்க. பிஸ்தா, பாதாம் எடுத்துக்கோங்க, வால்நட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தான் நிறையா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி கூட நம்மளுக்கு கிடைக்கும், கேஷ்யூ நம்மளுக்கு கிடைக்கும், ரெய்சன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம நாட்டிலேயே விளையிறதுக்கு கூட இருக்குது, நம்மளுக்கு இருக்குது. பட் வால்நட்டு இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இந்தியாவில் வந்து க்ரோ ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியல.
ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்மளோட ஆர்கானிக் கரெக்ட் மேடம். நம்மளோட நான் நேச்சுரல் கேட்குறேங்க, கிடைச்சது நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த ரெக்குயர்மெண்ட் வரலீங்களா? வரல. நியூட்ரியன்ஸ் குறைபாடு இல்லையா? மில்லட்ஸ் சாப்பிட்டாங்க, ராகி, சோளம், கம்பு அதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் ஒதுக்கிட்டோங்க. பீஸா பர்கரில் நம்ம போயிட்டுருக்குறோம். அப்புறம் என்ன இல்லாமல் இல்லைங்க, அந்தந்த இடத்துல எல்லா ஐட்டம் இருக்குது. வேலை டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மெடிசன் ஹெல்த்துக்கு. மில்லட்ஸ் போதுங்க. மில்லட்ஸ் நீங்கள் ரெகுலராக மாறி மாறி ஒரு நாளைக்கு சோளம், ஒரு நாளைக்கு கம்பு, ஒரு நாளைக்கு ராகி, குதிரைவாரி எவ்வளோ இருக்குதுங்க. இது எல்லாமே வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லாதே இல்லை. வால்நட் சாப்பிட்டு தான் ஆகணும்னு கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் இமேஜின் நம்ம பெரிய இப்போ வந்து உங்களுக்கு மீடியாஸ் நிறைய வந்தாச்சு, டெலிவிஷன் வந்தாச்சு, எல்லாம் வந்ததுனால அந்த மெசேஜ் இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? வால்நட்ஸோ எதுவோ அவங்க சாப்பிட்றவ நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், அந்த மெசேஜ் உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்துடுச்சு. நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் நினச்சி பாருங்கள், என்ன மெசேஜ் அவங்களுக்கு கிடைச்சிது, எதை வச்சு அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க. மில்லட்ஸ் போதுங்க, மில்லட்ஸ் சாப்பிட்டாலே போதும். ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குதுங்க, ஸ்ப்ரவுட்ஸ் இல்லாத நியூட்ரியன்ஸுங்களா? டெய்லி ஒவ்வொன்று மாற்றி மாற்றி சாப்பிட வேண்டியது. இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, மில்க், கவு மில்க் இருக்குதுங்க. அது வந்து ஒரு காலத்தில் இட் இஸ் ஈக்குவல் டு மதர்ஸ் மில்க்னு சொன்னாங்க. அதர்வைஸ் மதர்ஸ் மில்க் என்றைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அதுக்கு சப்ஸ்டியூட்டாக அது கொடுத்து கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் கொஞ்சம் பெருசாகி பல்லுக்குலாம் வந்துச்சுன்னு வைங்க. பல்லெல்லாம் இல்லாதப்போ தான் நமக்கு அது தேவை. இயற்கையை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் கடிச்சு சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக தான் மில்க்கை வந்து ஒரு ஃபுட்டாக வச்சுருக்குது. அதே மாதிரி ரொம்ப வயசான காலத்துலேயும் உங்களுக்கு ஜீரணமாகாது, அதுக்காக தான் பல் இல்லாமல் போயிடுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி லிக்விட் ஃப்ரூட்ஸாக லிக்விட் டயட் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் உள்ள ஐட்டம்ஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை, இருக்குது. அது சீப்பாக கிடைக்கிறதுனாலையோ அது மேலே நம்பிக்கை இல்லாதனாலையோ நம்ம அதை அவாய்ட் பண்ணி போட்டு மெடிசின் 2 டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு போயிடும், அவ்வளோ. விட்டமின் பின்னா விட்டமின் பி வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்டா தான் கிடைக்கணும் கிடையாது, எத்தனையோ இருக்குது. முதல்ல வந்து சோப்பு செய்கிறதுக்காக நான் கேரளாவில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் சோப்பு செய்ய ஆரம்பித்தேன். பட் அங்கே வந்து கெமிக்கல் உபயோகப்படுத்தி தான் சோப்பு செஞ்சு காமிச்சாங்க, கெமிக்கல் இல்லாமல் சோப்பு செய்ய. யாராக இருந்தாலும் சோப்பு செய்கிறது மினிமம் 5 கெமிக்கல் வேணும், மினிமம். அந்த 5 கெமிக்கலோடு தான் செய்ய முடியும். நானும் முதல்ல போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே கெமிக்கல் சோப்பு தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது உங்களை மாதிரி வந்த ஒரு விசிட்டர் தான் சொன்னார், என்னங்க பூரா ஆர்கானிக்குங்கிறீங்க, தோட்டமே ஆர்கானிக்குங்க, அப்புறம் இதுக்கு மட்டும் எது கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது கெமிக்கல் இல்லாமல் நம்ம சோப் செய்யணும், அப்படி இல்லாட்டி இது விட்டுருவோம். யாரும் நம்ம வந்து செஞ்சு சொல்லி கட்டாயப்படுத்தலை, அதை செஞ்சு ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் போராடி தான் நான் கண்டுபிடிச்சேங்க. போராடாமல் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கலர், அது பச்சை கலர் வேணும்னா அதுக்கு ஒரு பவுடரு, சிகப்பு ஆரஞ்சு வேணும்னா அதுக்கு ஒன்று இருக்குது, ரோஸ் வேணும்னா அதுக்கு ஒரு கலர். இது எல்லாமே சிந்தட்டிக் டை, பூராமே கெமிக்கல் தான். கெமிக்கல் உபயோகித்து தான் கலர் கொண்டு வர்றாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, சோப்புக்கு கலர் எதுக்கு? அப்படியே வேறு கேட்டேன், சர்க்கரைக்கு எதுக்குன்னு கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லலை. இப்போ 2வது கேள்வி, சோப்புக்கு கலர் எதுக்கு? நல்லா யோசனை என்னன்னு, அட்ராக்ஷன். கரெக்ட். ஆன்சர் இஸ் 100% கரெக்ட். இப்போ நீ ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டிருக்குற, இந்த தம்பி அந்த எல்லோ போட்டிருக்கான், அவங்க வந்து க்ரீன் போட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி சொல்லணும். அட்ராக்ஷன் நம்மளுக்கு இருக்குன்னு நம்ம நினைக்கல, அடுத்தவங்க போது சொல்லணும், ஏய் நல்லா இருக்கு, அதானே உண்மை, அதுதானே. இப்போ நம்ம வீட்லேயே பெயிண்ட் அடிக்கிறோம், இல்லை ஒரு கார் வாங்க போகிறோம், புதுசாக ட்ரெஸ் வாங்க போகிறோம்னா அடுத்தவங்க நம்ம பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்காக தான். என்ன கலர் சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? பாத்ரூமுக்கு போகிறோம்னு சாதிக்க போகிறீங்க, சரியா?
அது மட்டும் இல்லை, குளிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் கழுவி விட்டுறீங்க. அது எதுக்காக கலர் வேணும்? ஃப்ளேவர் ரெப்ரசன்ட். அதாவது கலர் ஏன் வேணும் திருப்பி கேட்குறேன்னா, இட் இஸ் டேஞ்சரஸ் டு யுவர் ஹெல்த். உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும்போது அந்த மாதிரியான கலர் எதுக்கு உங்களுக்கு தேவை? இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, கலர் இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன். முதல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தேக்கு மரத்தினுடைய கொழுந்தலை, டெண்டர் லீஃப், சரிங்களா? இந்த இப்பாங்க நீ வாங்க, நீ யாரோ ஒருத்தர் வாங்க. இந்த அவங்க கையில் கொடுக்குறேன், நல்லா பார்த்துங்க, கையை காமிச்சிருங்க அவங்ககிட்ட, சரிங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா இப்படிங்க. நல்ல என்னது ரத்தம் வாங்கணும். இதே கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் ஆகிடும், கொஞ்சமாக போட்டிங்கன்னா ரோஸ் கலர் ஆகிடும். இது வந்து தேக்க மரத்தினுடைய துளிர் இலை, வேறு ஒன்றும் கிடையாது. இது நேச்சுரலானதுங்க, உங்களுக்கு கெடுதல் பண்ணவும் பண்ணாது. இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தேக்க இலையினுடைய சாருக்கு மெடிசினல் வேல்யூ ரொம்ப அதிகம். அதாவதுங்க, ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், தீப்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி, காயம், அதாவது குழுவாள் அறுவாள் பட்டு, அந்த இந்த புண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். புதுசாக இருக்கும்போது இந்த தேக்க இலையும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா புண்ணு ஆறுறது பெருசு இல்லை, தழும்பு வராது. தழும்பு வராத அளவுக்கு ஆற்றி கொடுக்கும். பாருங்கள், ஒரு மாதத்துக்கு முன்னால் 1.5 மாதம் இருக்கும், கீழே விழுந்துட்டேன். இங்கே ஒரு காயம், இங்கே ஒரு காயம், புரியுதுங்களா? இந்த காயம் பாருங்கள் எவ்வளோ மறைஞ்சிருக்குன்னு. நான் டாக்டர்கிட்டெல்லாம் போகலை, இதே தான் வச்சேன். அந்த என்னென்னு கேட்டிங்கன்னா, தழும்புன்னு வருதுன்னா அந்த இடத்துல அங்கே இருக்கிற அந்த செல்ஸ் செத்து போச்சுன்னு அர்த்தம். அதான தழும்பு வரும். தழும்பு வராமல் பண்ணுதுன்னு என்ன அர்த்தங்க? செத்து போன செல்லையும் உயிர் பண்ணி உயிரோடு இருக்கிற செல்லு கூட சேர்த்தி கொடுத்து அந்த அளவுக்கு க்யூர் பண்ணும். அவ்வளவு மெடிசன் வேல்யூ இந்த இலைக்கு இருக்குதுங்க. நாங்கள் வந்து கலருக்காக தான் போடுறோம். பட் உங்களுக்கு அது கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு ஸ்கின் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுதான் எங்கள் சோப்புடைய ரகசியம். நாங்கள் சேர்த்துறது கலருக்காக, உங்களுக்கே தெரியாமல் அந்த மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அப்படி முதல்ல இந்த கலரை அவாய்ட் பண்ணணும். அடுத்த அப்படி பாருங்கள், இது ஒரு கெமிக்கலுங்க, SLSன்னு சொல்லுது. இது வந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா நுரை அதிகமாக வரும், அதுக்காக தான் போடுறாங்க. நாங்கள் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால வேணுங்கிற அளவுக்கு நுரை கிடைக்கும். ஆகினால அதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. மூணாவது பார்த்திங்கன்னா, ஹமாம் சோப் இருக்குங்களா, ஹமாம் சோப், அதனுடைய விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மூலிகைகள் உபயோகப்படுத்துகிறோம், அதனால தான் எங்கள் சோப்புக்கு இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறோம். மெட்ராஸில் ஒருத்தர் ஹமாம் சென்ட்டே விற்கிறேன். போது சென்ட்டே விற்கிறாங்க, ஹமாம் சென்ட்டுங்க, மெடிமிக்ஸுங்க. இதெல்லாம் விட வேடிக்கைங்க, இதில் ஒரு சென்ட் இருந்துச்சு. அந்த சென்ட்டு தீர்ந்து 2 வருஷம் ஆச்சு. நீங்கள் நம்மளாலும் சரி நம்பாட்டாலும் 2 வருஷம் ஆச்சு. ஸ்மெல் இருக்கா இல்லைன்னு பாருங்க. கொடுங்க, நாங்கள் 2 வருஷம் ஆச்சு.
ஜாஸ்மின் மல்லிகைப்பூ. ஸ்மெல்லு தானடா. உங்களுக்கு என்ன கிடைக்கல அது கேப் ஸ்மெல் ஒன்று பாரு. அதாவது இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, கண்டெய்னர் வந்து இட்ஸ் எ பெட்ரோலியம் ப்ராடக்ட். உள்ளே இருக்கிற அந்த சென்ட்டு தட்ஸ் அகெயின் அனதர் பெட்ரோலியம் ப்ராடக்ட். ஸோ அந்த ரியாக்ஷன் ஸ்டில் இட் இஸ் கண்டினியூ. ஸோ இதை போய் நீங்கள் உடம்புல சேர்த்தீங்கன்னா என்ன? நாங்கள் வந்து பியூராக சாண்டிலுங்க, லெமன் கிராஸு, பப்பாயா எல்லாம் நேச்சுரல் எசென்சியல் ஆயில்ஸ் வாங்கிக்கிறோம். காஸ்ட்லியாக தான் இருக்குது, இதோட விலை அதிகம் தான், இல்லாமல் இருக்குது. எங்கள் சோப்பு வேணும்னா இதுதான் விலை. அதுக்காக நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா அவாய்ட் பண்ணிட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது இல்லைங்களா, தண்ணி வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் இன் சோப் மேக்கிங். அது வந்து எல்லாத்துக்குமே ப்யூர் வாட்டர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ப்யூர் வாட்டருக்கெல்லாம் கை வச்சுக்காதான். ப்யூர் வாட்டர் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா ரெயின் வாட்டர் இல்லைங்களா, அதுதான் பெஸ்ட்டு ஃபார் சோப் மேக்கிங். பட் நமக்கு அவ்வளோ ரெயின் வாட்டர் இங்கே கிடைக்கும், ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே கிடைக்கும்போது சால்ட் வாட்டர் இருக்கும், அதை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து வாட்டரை சாஃப்டாக மாற்றிடும், பட் த கெமிக்கல் வில் பி தேர். அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு தவறுபடும். எனக்கு லக்கேன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஸ்ட்ரீம் ஒன்று ஓடுதுங்க, மலையிலேருந்து வர தண்ணி. ஐ ஆம் த ஃபஸ்ட் மேன் டு யூஸ் இட். நான் தான் நான் தொடுறேன். பியூரஸ்ட் வாட்டருங்க. ஸோ எனக்கு அது ஒரு லக்கு. சுத்தமான தண்ணி ஆகிடுச்சு, சுத்தமான எண்ணெய் ஆகிடுச்சு, கலருக்கு இதாகிடுச்சுங்க. ஒவ்வொன்றா அவாய்ட் பண்ணிட்டே வந்தாச்சு. கடைசியாக வந்து ஹார்டனிங் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா குளகுளான்னு இருக்கும், இட்லி மாவு மாதிரி இருக்கும். அது வந்து கெட்டியாகணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி சோப்பு ஊற்றி நாளைக்கு சாயந்தரம் எடுத்து நாளான்னைக்கு பேக் பண்ணி நாளான்னைக்கு அனுப்பிச்சிடுவோம் வித்தின் 48 hours. பட் நாங்கள் வந்து பாருங்கள் இப்படி காத்தார வச்சுருவோம், அவ்வளோதான். இட் வில் டேக் மினிமம் 30 days. 30 days. அதுக்கு பிறகு தான் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக we are ready to wait for 30 days. ஸோ அப்படி ஒரு ரீசனும் ஒவ்வொரு கெமிக்கலும் அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு 100% இன்றைக்கி ஆர்கானிக் பண்ணுறோம்.